Beloved brother, sister, and friends, greetings to all of you in the name of Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? கடந்த வருடத்தில் 2024 கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த வருடத்தில் நம்மை பாதுகாப்பு வைத்தார், ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அன்பாக இருக்கிறது போலவே நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்போம். கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஜனங்களை நேசிக்கிறார். ஆகவே கர்த்தர் பரிசுத்தமாக இருப்பது போலவே நாமும் பரிசுத்தவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், Let me read the word of God written in the book of Deuteronomy chapter 7 verses 6. You are a holy people who belong to the Lord your God. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான பரிசுத்த ஜனங்களே, கடந்த வருடத்தில் தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். திருமணமாகி இருக்கலாம், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம், அல்லது நல்ல வேலை கிடைத்திருக்கலாம், அல்லது ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாம், ஒரு புதிய வாகனத்தை வாங்கியிருக்கலாம், விபத்திலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கலாம், நோயிலிருந்து விடுபட்டு குணமாக்கி ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்திருக்கலாம். இப்பேற்பட்ட நல்ல காரியங்களை நமக்கு செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒருவேளை 2024 கெட்ட காரியங்களை செய்து, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து நாம் கெட்டவர்களாக இருந்திருந்தால், அவிசுவலாக இருந்திருந்தால், அட்லீஸ்ட் இந்த வருடத்திலாவது 2025 காடித்திருக்கிற நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம், ஊழியர்களை தாங்குவோம், ஊழியங்களுக்காக நாம் முடிந்த அளவு உதவி செய்வோம். ஏனென்றால் அவர் ஏராளமான காரியங்களை செய்பவர், அதிசயங்களை செய்பவர். ஆகவே ஒவ்வொருவரும் ஊழியத்திற்காக முன் வந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி நான் உங்களை பிரியமுடன் கேட்டுக்கொள்கிறேன். சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவர், இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் சாமி. கடந்த நாட்களில் எங்களை சுகபத்திரமாய் காப்பாற்றி எங்களை தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு துணையாக இருந்தும் நோய்களுக்கு விடுதலை செய்து சுகத்தை தாரும், ஆரோக்கியமான வாழ்வை தாரும், சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும். எல்லாம் வல்ல இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's all from Bangalore. God bless you. Bye bye friends.